அடுத்ததாக கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு கவிதையை சொல்லி அவரை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன அவசரம்? ஒரு கவிஞன் கடவுளாக மட்டுமல்ல, அவன் தேவைப்படும் போது பிணமாக கூட மாறுவான். ஒரு பிணம் எழுதுவதை போல எழுதியிருக்கிறார். என்ன அவசரம்? எறும்பு ஓடி விளையாடுவதை நிறுத்தட்டும், பிறகு என்னை புதைக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். இன்னொன்று, நம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்போம்ல, நம்மளை பற்றி ஒரு பிம்பம், அதை உடைப்பதாக. காற்று திறக்காத வரை தனக்கு பின்னால் தான் பெரும் கடல் மறைந்து கொண்டிருப்பதாக எண்ணி இருக்கும் சிறு ஜன்னல் என்று எழுதியிருக்கிறார். ஸ்டாலின் சரவணன் அவர்களை நூல் அறிமுகம் செய்ய அன்போடு அழைக்கிறேன். ஐயப்ப மாதவன் பேச ஆரம்பிக்கும் போதே நடுங்குதுன்னாரு, அப்புறம் கரீம் பதட்டம்னாரு, சுடர்விழி இன்னும் கூடுதலாக அந்த நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பேசாமல் புத்தகத்துக்கு தலைப்பு ததுமுதலின் பெருங்கடமாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்கு தலைப்பை நடுங்குதலின் பெருங்கடம்னு வச்சுருக்கலாம் போல இருக்கு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் எங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் பேச போகும்போது ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. எய்த்தாப்பில் இருக்கவங்களெல்லாம் வந்து முட்டாள்களாக நினைத்துக்கொள், நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு யாரையுமே இந்த அரங்கத்தில் அப்படி நினைக்க முடியாது. இந்த அரங்கம் வந்து மேடையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட இல்லை, பெருங்கவிஞர்கள் சேரன், சுகுமாரன், அப்புறம் மோகனரங்கன், இவங்க 3 பேருமே எனக்கு தனிப்பட்ட முறையில் வாசிப்பின் வழியாகவும் கவிதையின் வழியாகவும் மிகுந்த நெருக்கமானவர்கள். மோகனப்பிரியாவுக்கு நான் அவங்களோட இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்காக மோகனப்பிரியாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா போருடைய அவலத்தை மட்டுமல்லாமல் பொதுவாகவே இந்திய கவிதைகளை விட இலங்கை கவிதைகள் வந்து காத்திரம் மிக்கவை. அந்த சேரனுடைய ஆங்கில தொகுப்பு கூட சமீபத்தில் வாசித்தேன். போர் துயரம் இதை வந்து அவர் பேசுகிற மொழியில் வந்து பேசவே முடியாது. அது மாதிரி சுகுமாரன் சாரை வந்து அவருடைய கோடைகால குறிப்புகள் இருந்து நிறைய வந்து பொதுவாக கவிதை குறித்து எங்கேயாவது ஒரு உரையாடலுக்காக நம்ம போகணும்னு நினச்சாவே வந்து அவருடைய தனிமையின் வழி எடுத்து வாசிப்பேன். அதே போல் மோகனரங்கனுடைய மைப்பொதி விளக்கு, இதெல்லாம் கவிதையியல் சார்ந்து மிக முக்கியமான புத்தகங்கள். இவங்க 3 பேருமே வந்து கவிதை எழுதுவது மட்டும் இல்லை, கவிதையியல் சார்ந்து தொடர்ச்சியாக அந்த பணிகளை செஞ்சுட்டே இருக்காங்க. நான் அது ரொம்ப முக்கியமானது நினைப்பேன். யாராவது ஒரு கவிஞர் வந்து போற்றப்படணும், இல்லைனா அவர் வந்து தூக்கி கொண்டாடணும்னா அவர் கவிதைகள் எழுதுபவராக மட்டும் இல்லாமல் கவிதைகள் சார்ந்தும் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரங்கத்தில் வந்து அண்ணன் பிரகதீசன் வந்திருக்காரு. அவர் இன்னும் நாளாக கோயம்புத்தூரில் தான் இருக்கார். காலையில் அவரோட சந்தித்து நான், அவர் காளி வெங்கட், ராம்ஸ்லாம் பேச ஆரம்பித்தோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த உரையாடல் டீ கடை வாசலில் போணுச்சு. அது வந்து கவிதைகள் எழுதுகிற கணங்கள் எல்லாம் விட அது முக்கியமான கணங்களாக இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தரும் அவங்க சந்திக்கிற மனிதர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்குது. ராம்ஸ் வந்து அவ்வளோ பேர் சொல்கிறார், உடனே காளி வெங்கட் சொல்கிறார், அப்படி ஒரு உரையாடல். அதுபோல் கரிமை வந்து ஐயப்ப மாதவன் வந்து கவிதையை பேச சொன்னாருன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், அவருக்குள்ளே இருக்க இயல்பை அவரால் மாற்ற முடியாது. கடைசியாக ஒரு சிறுகதையில் தான் வந்து முடித்தார் அவர். அது அப்புறம் மோகனரங்கன் சார் கேட்டாங்க, அவர் வக்கீல் தானே அப்படின்னு. ஆமாம், பேசி முடித்தோடனே தெரிஞ்சிச்சு. போல் ஐயப்ப மாதவன் அவர்களுடைய கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக கவிதையில் சார்ந்து கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறவர். சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினுமா. அதே போல் இந்த அரங்கத்தில் வந்து இசை, போகன் சங்கர், சக்தி செல்வி, பூபாலன், யாழினி, கலை, தாமேகா சத்தோழர்கள், இப்போ பொன்ராஜ் வந்திருக்காரு, பாலசுப்ரமணியன் பொன்ராஜ் வந்திருக்காரு. இந்த அரங்கம் மிக முக்கியமான ஒரு அரங்கமாக இருக்குது. கடுமையான புயல் பற்றிலாம் இங்கே பேசினாங்க. சென்னையில் புயல் வரப்போது மழை அப்படின்னு பேசும்பொழுது முகநூலில் வந்து ஒரு பதிவு இருந்துச்சு. ஆந்திரா சொல்லுது, நல்ல வேளை நமக்கு சென்னை கிடைக்கல அப்படின்னு மோகன் சங்கர் எழுதியிருந்தார். ஆந்திரா வந்து சொல்கிற மாதிரி நல்ல வேலைப்பா சென்னை நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். மோகன் சங்கர் வந்து அவர் முன்னாடி இப்போ எனக்கு இவங்களாம் இருக்கிறத விட மோகன் சங்கர் வந்து அரங்கத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்பொழுது தான் சின்ன ஒரு பதட்டம் ஏற்படுது. ஏன்னா அவர் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு சிஐடிலாம் வந்து உட்காருவாங்கல்ல கூட்டங்களில், அது மாதிரி உட்காந்து கவனிப்பார் அந்த கூட்டத்தை. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் நாளைக்கு அநேகமாக நிறைய ரிப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு முக்கியமான
கூட்டம் இது. குறிப்பாக வந்து மோகனப்பிரியாவோட கவிதைகள் வந்து வாசிக்க தொடங்கினப்ப ஒவ்வொரு பக்கமாக வாசிச்சிட்ருக்கோம். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு 2 பக்கங்கள் 3 பக்கங்கள் கவிதைகள் வாசித்த பிறகு ஒரு கவிதை வந்து அவங்களே நம்மளை ரெஸ்ட் எடுக்க வச்சுருவாங்க. ஒரு சுமாரான கவிதை இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் சில பக்கங்கள் வந்து நல்ல கவிதைகள் இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சுமாரான கவிதையை நீங்கள் சந்திப்பீங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் மௌனப்பிரியாவோட ததுமுதலின் பெருங்கணம் தொகுப்பு வந்து அவங்களுடைய முதல் தொகுப்புக்கும் இதற்கும் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு இடைவெளி இருக்குது. சேரன் சார் தான் வந்து மென்டராக இருந்திருக்காங்க இந்த தொகுப்புக்கு. இப்போ வாசிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கவிதைகள் தொடர்ச்சியாக வந்து ஏதேனும் ஒரு வகையில் உணர்வில் நம்மளை வந்து ஆட்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிதைகளாக முதல் ஒரு 15 கவிதைகள் இருக்குது. இப்போ நான் என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல கவிதைகளாக வாசிச்சு டயர்ட் ஆகிட்டேன். ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா அப்படின்னு. இது நான் வந்து வெறும் வார்த்தைகளாக சொல்லலை. ஏன் இப்போது இங்கே வந்து இருக்கிற இந்த முக்கியமாக 3 ஆளுமைகளும் மிக முக்கியமானவர்களாக இருக்காங்கன்னா, இவங்க 3 பேருமே வேறு வேறு தளங்களில் பணிபுரிந்தாலும் கூட கவிதைகளை வந்து ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. சுகுமாரன் சார் வந்து ஒரு நேர்காணல்லே சொல்லியிருப்பார். அதே மாதிரி நிறைய நேர்காணல்கள் அவருடையது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கவிதை எழுதுகிறவங்க அவருடைய நேர்காணல்களை வாசிக்கணும். இசை கூட அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் கடுமையாக அவரை கோவப்படுத்துகிற மாதிரியே கேள்விகள் வச்சுட்டே இருந்திருப்பார். ஆனாலும் கூட பதட்டமே இல்லாமல் சுகுமாரன் சார் அந்த கேள்விகளை வந்து அது இல்லாமல் இளங்கோ கிருஷ்ணனும் சேர்ந்து ஒரு நேர்காணல் இருக்குது. இப்போ அந்த நேர்காணலில் வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து நாவல்கள் எழுதுகிறேன், வேறு வேறு கட்டுரைகள் எழுதுகிறேன், ஆனால் நான் வந்து ஒரு கவிஞனாக இருக்க தான் விரும்புகிறேன். இந்த மனநிலை மோகனப்பிரியாவுக்கு உண்டு. நான் அவங்களோட நட்பில் இருக்கிறேன். ரொம்ப நாளாக அவங்களோட பேசுவோம். அவங்களோட பேசும்போதெல்லாம் கூட அவங்க கவிதைகள் சார்ந்து தான் தொடர்ச்சியாக பேசுவாங்க. அப்புறம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு மனநிலை. அந்த இயல்பு தான் வந்து இந்த கவிதைகளில் வெளிப்படுது. அப்போ அவங்க தன்னுடைய இயல்புக்கும் எழுதக்கூடிய கவிதைகளுக்கும் மிக நேர்மையாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்க சிங்கப்பூரில் வாழ்கிறாங்க. இப்போது நான் மோகனரங்கன் சார்ட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். சிங்கப்பூரில் இருக்காங்க. சிங்கப்பூரில் பார்க்கக்கூடிய காட்சிகளை, சிங்கப்பூரில் இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ அந்த வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணுறாங்க தன்னுடைய கவிதைகளில். ஒரு கவிதை இப்படி இருக்குது. அடுத்த கவிதை வந்து அவங்க ஊருக்கு வந்துடுது. அவங்களுடைய பாலிய கால நினைவுகளில் வந்து இன்னொரு கவிதையில் வந்து தொடுறாங்க. இப்போ 2 பக்கமாக இருக்காங்க அவங்க. இப்போ பெருந்தேவியுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிலத்தோட அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்கும் அந்த கவிதைகளில். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மோகனப்பிரியா சிங்கப்பூரில் இருந்தாலும் கூட அவருடைய கண்களும் பார்வையும் நம்முடைய நிலத்தை சேர்ந்ததாக இருக்குது. அப்படியான கவிதைகளை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, நாஞ்சில் நாடன் வந்து 20 வருஷம்தான் அந்த நிலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து இடம்பெயர்ந்து பல இடங்களுக்கு போனாலும் கூட அவர் எழுதக்கூடிய எழுத்து வந்து இன்னும் அந்த நிலத்தினுடைய எழுத்தாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாம் எங்கே வாழ்ந்தோமோ அந்த நினைவுகள் தான் நம்மளை வந்து தொடர்ச்சியாக எழுத வைக்குது. பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் கடைசியாக ஒரு காரைக்குடியில் ஒரு கூட்டத்தில் வந்து வரலாறுங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவருக்கு கடுமையான தாக்குதலெல்லாம் வந்துச்சு அதில். ஆனால் நினைவுகள் முக்கியம். அது வரலாற்று நினைவுகளாக இருக்கலாம், வாழ்ந்த நினைவுகளாக, அந்த நினைவுகளில் இருந்து எழுதுகிறாங்க. ஆனால் அசலாக சிங்கப்பூர் நிலத்தில் இருக்க கவிதைகள் எழுதுகிறாங்க. இது 2க்குமே அவங்க வந்து நேர்மையாக இருக்காங்க. நம்ம நிலத்திலிருந்து எழுதக்கூடிய கவிதைகளுக்கும் சிங்கப்பூர்லேருந்து எழுதக்கூடிய கவிதைகளுக்கும் இந்த தொகுப்பு அப்படியான ஒரு தொகுப்பாக இருக்குது. அதனால் இந்த தொகுப்பு வந்து முக்கியமான ஒரு தொகுப்பாக கண்டிப்பாக இந்த ஆண்டில் வெளிவந்த கவிதைகள் இருக்கும். அப்புறம் அவங்க எழுதக்கூடிய கவிதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமகாலத்தினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு தேடல், அந்த தேடல் வந்து அவங்களுடைய கவிதைகளில் இருக்குது. குறிப்பாக இயற்கை பற்றி எழுதுகிறாங்க, குழந்தைகள், பெண்மை, தாய்மை. ஏன்னா அவங்க எல்லா இடத்தையும் தொடுறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய தொடுதல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஒரு பாதத்தை வந்து தொட்டோம்னா எவ்வளோ மென்மை இருக்குமோ அது இருக்குது. வேணுமா இவ்வளோ மென்மை வேணுமா அப்படின்னா இயல்பு தானே. கவிதையினுடைய இயல்பே மென்மை தான். அதில் நம்ம வைக்கிற பொருண்மை வந்து எவ்வளவு வலிமையான ஒன்றா இருந்தால் கூட கவிதையினுடைய இயல்பு மென்மை தான். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் கூட அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே
எல்லா தளத்துலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து இயற்கையை பற்றி பேசும்போதும் கூட இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை வந்து தொட்டு பேசுகிறாங்க ஒரு கவிதையில். குறிப்பாக இந்த கோவை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காடு வந்து சூறையாடப்படக்கூடிய ஒரு ஒரு பொருண்மையை வைத்து ஒரு கவிதையில் வந்து பேசுகிறாங்க. அந்த கவிதையெல்லாம் ரொம்ப முக்கியமான கவிதையாக மாறுது. இன்னும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு காலை நேரத்தில் இப்படி நமக்கு மனதுக்கு இனிய நண்பர்களோட ஒரு கடையில், தேநீர் கடையில் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் காலையில் உள்ள அனுபவத்தை கூட சொன்னல, அது மாதிரி ஒரு காலை நேர வாசிப்புக்கு உகந்த கவிதையாக இந்த கவிதை. ஒரு நாளை வந்து தொடங்குறப்ப இந்த கவிதைகளிலிருந்து நீங்கள் தொடங்கலாம். மட்டும் அப்புறம் ஒவ்வொரு கவிதைகளையும் அவங்க பேசுகிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படின்னா, பிரிவினைகளின் முதல் விதை எப்போது நம் தலைகளில் விழுந்திருக்கும்னு ஒரு கவிதை எழுதுறாங்க. இந்த கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை அவங்க யோசித்ததும் அந்த கவிதையை அவங்க சொல்கிறதும் எப்படின்னா, ஒரு வரலாறை வந்து கவிதைக்குள்ளே சொல்லிட முடியுமா? இப்போது நம்ம வந்து இப்போது பெருவழி கூட அவங்க சுகுமாரன் சார் சொல்லியிருப்பாங்க, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து என்னால் ஒரு கவிதைக்குள்ளே சொல்ல முடியல, அதனால் அதை நான் நாவலாக எழுத முயற்சி எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றை எப்படி ஒரு கவிதைக்குள்ளே சொல்லலாம்? அந்த கவிதையுடைய மொழியை வந்து வரலாற்று சொல்லும் பொழுதே நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடும். அது கவிதைங்கிறதுலேருந்து மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்புறம் கவிதையாகவும் இருக்கணும். அது அப்படி ஒரு சவாலான ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காங்க மௌனப்பிரியா. என்ன கவிதைன்னா, அந்த கவிதையை முழுசாக படிக்கிறேன். ஆதிக்குகை ஓவியங்களினை வரையும் கலைஞனின் திறன்மேல் வந்த போட்டியாளா, நதிக்கரையோரத்து இனக்குழுக்களின் படைபலத்தின் அளவாளா, கருப்பு வெள்ளை நீலம் பழுப்பென மனிதர்களின் கண் முடி தோல் ஆகியவற்றின் நிறத்திலா, கவர்திறன் காளையர் கொண்ட கன்னிகளின் எண்ணிக்கையாலா, வேட்டையாடி வீரம் பறைசாற்றப்படுவதின் போர் குணத்திலா, இயற்கை சீற்றத்தில் விளைந்த பயத்திலா, கல்லிலும் காற்றிலும் நம்மில் ஒருவராய் அரூபமாய் ரூபமாய் அவரவர் கடவுளை உருவாக்கியதின் பெருமை பீத்தலிலா, பண்டமாற்றுகள் மறந்து பணம் கண்டுபிடித்த நாளிலா, முச்சந்தி அரச மரத்தடி பிள்ளையாரும் குழந்தை இயேசு திருக்கோவில் இருக்கும் தெருவும் இணையும் புள்ளியில் மசூதி நிற்கும் அழகினை மறுக்கத் தொடங்கிய கணத்திலா, வருடம் ஒரு முறை பிரம்மாண்ட பிள்ளையார் சதுர்த்திக்காய் முளைத்து பக்தி கூச்சல்களில் கலங்கி ஒளிந்து நிற்கும் அப்பாவி அரசமர கணநாதர்களாகும் சிறுபான்மை இனராளா, அல்லது மனிதர்களுக்கிடையே சுவர் எழுப்பி தன் கல்லறைகளுடன் நடமாடுவோரின் திருக்கரங்கள் செய்ய துணிந்த ஆகச் சிறந்த மனிதநேய செயல்பாடான குடிநீர் தொட்டியில் கலந்த மலத்தினாளா அப்படின்னு ஒரு கவிதை முடிக்கிறாங்க. கவிதை பிரிவினைகள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்து மிக ஆபத்தான ஒரு அரசியலை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். நமக்குள்ள எப்போ பிரிவினை விழுந்துச்சு? ஒரு ஒரு பையன் வளர்ந்த பிறகு அவன் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பான். அவன் சிறுவனாக இருக்கும்போது அப்பாவோட மடியில் இருந்திருப்பான், தோளில் சாஞ்சிருப்பான், அவனும் நெருக்கமாக இருந்திருப்பான். எப்போ அப்பாவுக்கும் அவனுக்குமான ஒரு கோடு விழுந்துச்சு யோசிச்சு பார்ப்பான். இப்போ ஒரு மனித வரலாற்றை முன்வைத்து கடைசியாக கொண்டு வந்து வேங்கவேலில் நிறுத்துகிறாங்க இந்த கவிதையில். இந்த ட்ராவல் வந்து ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு துணிச்சல். அதை ஒரு இடத்துல கூட எங்கேயுமே அந்த தொடர்பு அறுபடாமல் கொண்டு போகிறாங்க அந்த கவிதையை. அப்போ இப்படி வந்து கவிதையில் எழுத முடியுது. ஒரு அமைதியான துணியில், ஒரு வரலாற்றில், ஒரு காலத்தில், நம்ம சமகாலத்தில் நடந்திருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த கவிதைக்குள்ளே முடிக்க முடியுது. அதெல்லாம் தாண்டி ஒரு கவிஞனுக்கு இருக்க சமூக பொறுப்பில் ஒரு அங்கலாய்ப்பு, இதெல்லாம் எங்கே நடந்துச்சு, நம்ம எங்கே பிரிஞ்சோம், அதை அவங்க அங்கே கொண்டு வர இடத்துல வச்சிருக்க. ஒரு ஊரில் நம்ம தெருவில் ஒரே இடத்துல பிள்ளையார் கோவில் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயே ஒரு மசூதி இருக்குது. இந்த தெருவினுடைய அழகு வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். குறிப்பாக வட மாநிலங்களில் தொடர்ச்சி அந்த பிரிவினைகளுடைய அதிகமாகிட்டே போகுது. மிக முக்கியமான அது எப்படியான தீர்ப்புன்னு சொல்ல முடியல. அந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்றைக்கி வழிபாட்டு தலங்களில் கற்கள் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் கரீம் நிறைய அந்த சார்ந்த ஒரு முக்கியமான நாவல்கள் கதைகளை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் கரீம். கரீம் தான் அதை எழுதணுமா? ஏன் ஒரு மோகனப்பிரியா எழுதக்கூடாதா?
அதுதான் நம்மளுடைய சமூகத்துடைய அழகு அங்கே தானே இருக்குது. அதை வந்து இந்த கவிதைக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு கவிதை இருக்கா, அப்புறம் இப்படி ஒரு கவிதை இருக்கும் பொழுது இன்னொரு கவிதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த கவிதை எப்படின்னா, இது வேற ஒரு காட்சியையும் ஒரு வரலாற்றை வைக்க முடியுது, ஒரு வரலாற்றிலிருந்து ஒரு கேள்வியை ஒரு கவிதைக்குள்ளே வைக்க முடியுது, சமகால அரசியலை ஒரு கவிதைக்குள்ளே பார்க்க முடியுது. ஒரு காட்சியை எப்படி ஒரு கவிஞன் வைக்கலாம், அப்படி ஒரு கவிதை இருக்குது. ஒரு காட்சி ரொம்ப முக்கியமானது. காலையில் நாங்கள் தேநீர் கடையில் நான் பிரதிசனெல்லாம் பேசிட்டு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பினேன். அறைக்கு திரும்பிட்டு இருக்கும்போது வேகமாக திரும்பும்போது ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு பெரிய மாடி வீடு. அந்த மாடி வீட்டு வாசலில் ஒரு சின்ன கேட்டு, அதில் அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்கர்ட்டு, ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு பெரிய கண்ணாடி போட்டுட்டு ஒரு பெண் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ இந்த காட்சியிலேருந்து நிறைய கேள்விகளும் தொடர்ச்சியாக வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது டைம் வந்து 9:10. இப்போ ஒரு மரபினுடைய தொடர்ச்சி கோலம் போடுறது. இப்போ ஒரு மரபினுடைய தொடர்ச்சி தான் நம்ம எல்லாருமே கவிதை எழுதிட்டுருக்கோம். அப்படி ஒரு பெண் வந்து ஒரு மரபினுடைய தொடர்ச்சியாக ஒரு காட்சியாக வந்து கோலம் போடுறான். ஆனால் அவள் இருக்க இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஆடைகள் அணிந்து கொண்டு ஆனால் ஒரு மரபை உடைக்கிறா. என்னென்னா, பெண்கள்னால் நம்ம கோலம் போடுறதுனா நம்ம ஒரு காட்சி வச்சுருப்போம், நினைவில் என்ன வச்சுருப்போம். அவள் வந்து காலையில் நம்ம படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம்ல, பாட்டிலலாம் வந்து ஒரு குளிச்சுட்டு ஈரத்தை துணியை வந்து தலையில் சுற்றிட்டு அப்படியே ஒரு புடவையை கட்டிட்டு வந்து அப்படியே தலையை நின்று கோலம் போடுறது தான் நம்ம ஒரு காட்சியாக வச்சுருப்போம். ஆனால் அதை உடைக்கிறான். எத்தனை மணிக்கு கோலம் போடுறா? 9 மணிக்கு கோலம் போடுறான். அப்போ என்ன சொல்ல வரா? கோலம் போடுறது எனக்கு பிடிச்ச விஷயம், அதனால் நான் செய்கிறேன், நீ சொல்கிறதுனால நான் செய்யலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நான் எப்போ எழுந்திரிக்கிறேனோ அப்போ தான் கோலம் போடுவேன். அப்புறம் இன்னொன்று இருக்குது, நான் இந்த காட்சியினுடைய தொடர்ச்சியாக என்னோட யோசிக்கிறேன். இதுதான் ஒரு கவிஞனுடைய வேலையாக நான் நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்துல நம்ம இப்படி தான் பார்க்கணுமா, சரி அப்படியே இந்த காட்சி அப்படியே எடுத்து வைப்போம், எடுத்து வச்சுட்டு வேறு மாதிரி யோசிப்போம். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, ப்ரைஸில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வந்தார், வரும்போது கழட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்கார். ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நின்று ஒரு பையன் கோலம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். இதுதான் கவிஞர்களுடைய வேலையாக இருக்குது. ஆனால் அந்த கவிஞர்கள்லாம் எப்படி வரவேற்றார் பார்த்தீங்களா, சேரன் சார் எப்படி வரவேற்றார் பார்த்தீங்களா. அதாவது 2வது பையன், அவன் எதுக்குமே ஆகாதவன் ஒரு அப்பா சொல்கிறார் ட்ரெயின் ட்ராவலில். எதுக்குமே ஆக மாட்டான்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவன் கவிதை எழுதிட்டு இருக்கான், அதனால் உருப்பட மாட்டான் அப்படி சொல்கிற ஒரு அப்பா சொல்கிறத சொல்லி வரவேற்றார் மோகனப்பிரியாவை. ஆனால் கூடுதலாக கடைசியாக முடிக்கும்போது என்ன சொன்னார், நாம தான் ஒளி வெளிச்சம் வா அப்படின்னு சொல்லி மோகனப்பிரியா வரவேற்றார். இப்படி மரபுகளை உடைக்கிறது, இப்படி காட்சிகளை வந்து நம்ம பார்க்குறோம்ல. அப்படி ஒரு காட்சி வந்து காதல் தகிக்கும் நகரும் படிக்கட்டுகள் அப்படிங்கிற காட்சி. இந்த காட்சி சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு படிக்கட்டு நகரக்கூடிய படிக்கட்டுகளில் வந்து பலரும் போயிட்டுருக்காங்க. அந்த காட்சி அழகாக சொல்கிறாங்க. முழு கவிதை நான் சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடி போகுது, அது சுற்றி நிறைய இருக்குது, அதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த காதல் ஜோடி என்ன பண்ணுறாங்கன்னா, இருபுறமும் இருக்கும் விளம்பர பலகைகளை குழந்தைகளை கண்ணுறச் செய்ய திரும்பிக் கொள்ளும் தாய்மார்கள். ஏன் அப்படி குழந்தைங்களை வந்து அந்த அந்த நகரும் படிக்கட்டில் போகக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தையோட கவனத்தை திசை திருப்புறாங்கன்னா, அந்த படிக்கட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, வளரிலும் காதலர்கள் எவர் பொருட்டும் நிறுத்துவதா இல்லை முத்தத்தை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த படிக்கட்டில் நகரக்கூடிய படிக்கட்டில் ஒரு காதலர்கள் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. முத்தம் கொடுத்துட்டு போகிறத பார்த்தோன்னே அநேகமாக அந்த குழந்தைகளை கண்ணுற செய்ய திரும்பிக் கொள்ளும் தாய்மார்கள் யாராக இருப்பாங்க, நம்ம தமிழ்நிலத்திலேருந்து போகிறவங்களா தான் இருந்திருக்கணும், வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த காட்சியை பார்க்க விடாமல் அந்த குழந்தைங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்புறாங்க. எனக்கு தாவணி கனவுகள் படத்தில் பாக்கியராஜ் ஒரு விஷயம் பண்ணுவார். ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முத்த காட்சி வந்துடும் ஸ்க்ரீனில். முத்த காட்சி வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார்னா, தங்கச்சிங்கன்னா சில்லற காசை போட்டு எல்லாரும் கீழே குவிங்க, அதை எடுங்க, சில்லற காசை எடுங்க பாரு. திரும்ப படம் ஓடிட்டே இருக்கு, திரும்ப முத்த காட்சி வந்துடும், திரும்ப சில்லற காசை போட்டு எடுக்க சொல்லுவார். எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. இப்படி மோனா வந்து கவிதைகளில் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி பார்க்குறாங்க. நான் அதுதான் முக்கியமானதுன்னு சொல்கிறேன். இப்படி வந்து ஒரு எளிய காட்சியையும் வைக்க முடியுது. அப்போ அவங்க இயல்பில் இருக்காங்க. ஒரு வேங்கவேலில் ஒரு யாரால் யோசிக்க முடியுதா? இப்போ வரைக்கும் நம்மளால் யோசிக்க, ஒரு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறது ஒரு மனிதனுடைய எவ்வளோ மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படிங்கிறத
எப்படி வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யாராவது உளவியலாக நம்ம யோசிச்சோமா? அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எங்கு தண்ணி குடிக்க போனாலும் அவர்கள் எவ்வளவு அருவருப்பை சந்திப்பார்கள். இந்த கொடூரமான குணம் மனிதனுக்குள்ள எங்கே இருந்து வருது? அதுதான் அவங்களுடைய கவலை. ஒரு ஒரு கவலை, ஆத்திரம், அதை ஒரு கவிதைக்குள்ளே வைக்க முடியுது. அதே நேரம் ஒரு எளிமையான காட்சியையும் வந்து ஒரு கவிதைக்குள்ளே வைக்க முடியுது. இப்படி நிறைய கவிதைகள் இருக்கும். அப்புறம் துரோகத்தை பேசுறது, ஒரு 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 உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பேசுவது. ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, வெம்மை நிலத்தில் கண்ணீர் ததும்ப தன்னந்தனியாய் நின்று கொண்டிருக்கும். அப்படி ஒரு டேஷ் போட்டு நீங்களாம் ஃபில் பண்ணுங்கன்னா நீங்கள் மரம்னு சொல்லுவீங்க, இல்லைனா ஒரு பறவைன்னு சொல்லுவீங்க. ஒரு வெம்மை நிலத்தில் கண்ணீர் ததும்ப தன்னந்தனியாய் நின்று கொண்டிருக்கும் அப்படின்னு போட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மலர் கூட சொல்லலாம் நீங்கள். இல்லைனா நம்ம தூரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு பயணத்தில் போகும்போது நம்மளுடைய சாலையிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தனியாக நிற்கிற ஒரு மரத்தை பார்த்தா ஒரு கவலை வந்துடும், எனக்கு வந்துடும். இந்த மரம் இப்படி இவ்வளோ நிலத்தில் இப்படி தனியாக நிற்கிது இந்த மரம் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை வந்து சொல்லும். அப்படி தன்னந்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கும் என் சின்ன பருவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பருவை வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வார்த்தைகள் வளமையான வார்த்தை தான், கவிதையில் வந்து நுட்பங்கள் இருக்கணும், அந்த இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படியான ஒரு இடம். அந்த கவிதைக்கு தலைப்பு கூட ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க, மடியேந்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக எனக்கு இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட கேள்வி ஆக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கவிதைக்கு தலைப்பிடுவது என்பது அந்த கவிதைக்கு அவசியமா? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அது ஒரு வன்முறையான்னு கூட எனக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி சில தலைப்புகள் வந்து நம்மளை வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும். இந்த இதில் முன்னுரையில் கூட இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அற்றல் வெளி அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து கட்டிடங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த கண்ணாடி சாளரங்களில் பகையையும் அன்பையும் ஒரு சேர எழுதுகிற காலம்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க மோகனப்பிரியா. சரண் சார் கூட அந்த இடத்த தொட்டு சொல்லியிருப்பார். வாசிக்கும் போது நீங்கள் சொன்னதை நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல நிற்கும்போது பகையும் அன்பையும் ஒரு சேர எழுதும் காலம் அப்படின்னு எழுதுறது. இப்போது ஒரு உயர்ந்த கட்டிடங்களில் வாழ்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியின் வழியாக உலகத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரு கண்ணாடியில் வந்து பகையும் அன்பையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்படி வந்து மோகனாவுடைய கவிதைகள் வந்து அதிலே இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க, குற்றத்தழும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஒரு கவிஞனுக்கு எனக்கு என்னென்னா, இந்த குற்றம்னு பற்றி பேசினாவே எனக்கு குற்றத்தின் நறுமணம் வந்து ஞாபகத்தில் வரும். இப்படி வந்து குற்றத்தழும்பு அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ இனிமேல் கூடுதலாக எனக்கு ஞாபகத்தில் வரும். ஒரு கவிஞனுடைய வேலை தானே, ஒரு மொழியில் வந்து மறக்க முடியாத சொற்களை கொடுப்பது ஒரு கவிஞனுடைய கடமை இல்லையா? அந்த கடமையை வந்து ஒரு சொல் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் மொழிக்கு வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சொல், இப்போது மகுடேஸ்வரர்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருப்பார், நிறைய நம்மளை அது அவர் பயன்படுத்துகிற சொற்கள்லாம் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும், நிறைய கேள்விகளுக்கும் உள்ளாக்கும். நான் அப்படி சொல்ல, நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் ஒன்றும் திட்டம்லாம் இட வேணாம். நான் வந்து இன்றைக்கி எழுந்திரிச்சு ஒரு கவிதை எழுதுவேன், இந்த தமிழுக்கு ஒரு மொழிக்கு நான் வந்து ஒரு சொல்லை கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் சத்தியமெல்லாம் பண்ணிக்கலாம் எழுத வேணாம். உங்களுடைய இயல்பில் அந்த சொல் வந்து விழணும். அப்படி ஒரு சொல் வந்து குற்றத்தழும்பு அப்படிங்கிற ஒரு சொல்லை கொடுத்துருப்பாங்க. இப்படி அவங்க பயன்படுத்துகிற சொற்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. அந்த கவனம் தான் வந்து கவிதைகளுடைய அளவை வந்து சின்னதாக்குது. நம்ம ரொம்ப காலமாக பேசுகிற நம்ம தமிழ் கவிதையில் இருக்கக்கூடிய இந்த கவிதைகளெல்லாம் வந்து நம்ம வந்து காலத்தில் வைக்கலாம் அப்படின்னா, சுகுமாரன் சாருடைய அள்ளி பருகிய நீர் ஆற்றில் அந்த கவிதையை நம்ம வந்து வைப்போம், சொல்லுவோம். ஆனால் ஆச்சரியம், நீங்கள் கேளுங்க, அவர் சொல்கிறாரு 66 வரிகள் அந்த கவிதை எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் 7 வரிகளாக குறைச்சிருக்காரு. இது எவ்வளோ வேணும், கவனம் வேணும்ல? அந்த கவனம் வந்து மோகனப்பிரியாட்ட இருக்குது. நீங்கள் வாசிக்கும்போது ஒரு கவிதையில் கூட இந்த கவிதை நீளமாக போகுதில்ல, இது கொஞ்சம் இங்கே நிறுத்திருக்கலாமோ அப்படின்னு நிறைய மேடைகளில் சொல்லுவாங்க. சார் நீங்கள் இங்கேயே நிறுத்திருக்கலாம் சார், கவிதையை நீங்கள் இங்கேயே நிறுத்திருக்கலாம் சார், கதையை. இல்லைங்க, நான் வந்து கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற அதிலே பயணம் செஞ்சவன், கொஞ்சம் பிரேக் அடித்தா தள்ளி தான் போய் நிற்கிங்கிற மாதிரி அவன் முழிப்பான். ஆனால் எந்த இடத்துலையும் எந்த போயமும் வந்து தேவைக்கு அதிகமான வரிகளை கொண்டு நீளமாக போகவே இல்லை. அது ஒரு முக்கியமான தொகுப்பு. இந்த தொகுப்பில் நான் பார்க்குறேன். அது மாதிரி வந்து சில படிமங்கள், இன்னும் சில கவிதைகளில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக யோசிச்சிருக்கலாமான்னு தோணும்.
சில படிமங்கள் அவங்க யோசிச்சிருக்கிறதுல அவ்வளவு அதை திரும்ப திரும்ப யோசிச்சிருக்கேன். அப்படி ஒரு வரி எனக்கு இது நம்ம யோசிப்போம்ல, நம்மள்ட்ட வந்து பொதுவாகவே நம்ம சாதாரணமாக கவிதை எழுதினாவே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இதை எப்படிங்க நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாமல் நம்ம அப்படியே அதிர்ச்சியாக நிற்போம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு போல இருக்கு, நம்ம அப்படி அது வந்து அவங்கள்ட்ட பகிர முடியாது. ஆனால் இந்த கவிதை அப்படியான ஒரு கவிதை. என்னென்னா ஒரு ஒரு கோடையின் சுவாசம்னு எழுதியிருப்பாங்க. ஒரு கோடை காலம், காற்று இல்லாத ஒரு பொழுது, ரொம்ப நெருக்கடியான ஒரு பொழுது. அப்போ காற்று குறித்து எழுதுகிறாங்க. காற்றற்ற வெளி அழுத்தும் வெம்மையுடன் சிறிதாய் நெளியும் பொழுதுகள், நீண்டதாகவும் கொடியதாகவும் நான் விடும் மூச்சு, எப்போது வேண்டுமானாலும் கூடும் என்பதான நெருக்கடிகள். இது வரைக்கும் அந்த கவிதை வந்து மேலே இருக்க கீழே சொல்ல போகிற விஷயங்களுக்கான ஒரு அறிமுகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் முக்கியமானதாக மாறுது. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு 4 வரி தான் அந்த கவிதையில் இருக்கும். தளிரிலைகள் மிக மெதுவாய் அசைகின்றன. கவனமாக கேளுங்க. தளிரிலைகள் மிக மெதுவாய் அசைகின்றன, பூமியின் அவ்வளவு பெரிய மூச்சு காற்றென. தளிரிலைகள் மெதுவாய் அசைகின்றன, பூமியின் அவ்வளவு பெரிய மூச்சு காற்றென. தாயின் சுவாசத்தை முதலில் ஏந்தி கொள்ளும் குட்டி இதயத்தின் பாவனைகள் எழுதியிருப்பாங்க. ஒரு தாயோட சுவாசத்தை முதல்ல ஏந்திக்கிற ஒரு குழந்தை, ஒரு குட்டி இதயம் வந்து அதை எப்படி தரிசிக்கும், எப்படி அதை ரிசீவ் பண்ணும், அது வந்து எதோடு ஒப்பிடுறாங்கன்னா ஒரு பூமியுடைய மூச்சு காற்றில் புரளும் ஒரு இலையோட வந்து ஒப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல படிமமாக இது மாதிரி நிறைய கவிதைகளில் வந்து பார்க்கப்படுச்சு. அப்புறம் தெய்வங்களை, சிறு தெய்வங்களை கவிதைக்குள்ளே கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, ஃபேண்டஸியாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிற கவிதைகளும் இருக்குது, நேரடியாக பேசுகிற கவிதைகள் இருக்குது. இப்போ ஒரு கவிதைக்கு என்ன வேணுங்கிறது அது கவிதை தானே முடிவு செய்யணும். அது வந்து அதில் வந்து படிமம் வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், மொழி இல்லை எளிமையான வரிகளோடு இருக்கணுங்கிறது அந்த கவிதை தானே முடிவு பண்ணணும். அப்படியான கவிதைகள் வந்து இருந்தது முக்கியமாக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில புதிய காட்சிகள், இந்த கவிதையோட முடிச்சலாம், ஒரு புதிய காட்சிகள் வந்து சொல்கிறது. எப்படின்னா, நம்ம வாழ்கிற காலம் வந்து தொழில்நுட்பங்கள் நிறைந்த காலம். இப்போது நம்ம வந்து சங்க காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சங்க காலத்தில் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாக ஒரு கவிதை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன கவிதை அப்படின்னா, எப்படி இப்படி அந்த காலத்தில் அந்த புலவன் யோசிச்சான்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. என்ன கவிதை அப்படின்னா, எல்லாருமே அந்த கவிதையில் போய் நிற்போம் சங்க காலத்தில். அந்த என்ன கவிதைன்னா, ஒரு மரத்தடிக்கு கீழே வந்து காதல் செய்யும்போது அந்த பெண் வந்து, இந்த மரத்தடியில் வேணாம், இது என்னுடைய அம்மா வச்ச மரம், அதனால் இது ஒரு வகையில் எனக்கு சகோதரி, அதனால் நம்ம வேறு மரத்தடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு வர கவிதை. இப்படி அந்த காலத்தில் இருந்த இயற்கையோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியாக அந்த கவிதை வந்து இருக்குது. அப்போ நாம் வாழ்கிற காலம் சுற்றி வந்து நியான் பல்புகள் எரியக்கூடிய ஸ்மார்ட்டான ஒரு ஸ்மார்ட் சிட்டியில், ஸ்மார்ட் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். அப்போ ஆக்சுவலாக ஸ்மார்ட்டுங்கிறதே என்னென்னா ஒரு அறிவுபூர்வமான சொல். நம்ம அதை வேறு மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு வேலையை நம்ம ஸ்மார்ட்டாக செய்கிறோமா அப்படின்னா அதை வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சு செய்கிறோன்னு இல்லை, எவ்வளவு தூரம் அதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஸ்மார்ட்டான வழியில் போகிறோன்னா அது வந்து நம்ம ஆப் பயன்படுத்தி போகிறதில்ல, எவ்வளவு குறைவான தொலைவுள்ள வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறதான் ஸ்மார்ட்டுங்கிற சொல்லுக்கான அர்த்தமாக நான் நினைக்கிறேன். அப்படி இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கவிதையில் பேசுகிறாங்க. அது என்னென்னா மலர்தல் அப்படின்னு அந்த கவிதைக்கு தலைப்பு வச்சுருப்பாங்க. என்னென்னா சின்ன கவிதை தான், அதனால் நான் முழுமையாக சொல்கிறேன். வணிக வளாகத்தின் வாசலில் பச்சை செவ்வகமாய் நிறைந்திருக்கும் குறுஞ்செடிகளின் மேலிலைகளை சில கணங்களில் ஊதாப்பூக்களை மாற்றும் விளம்பர மின் ஒளிர்திரைகள். ஒரு மாலில் லைட் வண்ண விளக்குகள் எரிஞ்சிட்ருக்கும். அந்த வாசலில் இருக்கக்கூடிய ஒரு தளத்து மேலே ஊதாப்பூக்களாய் மாற்றும் விளம்பர மின் ஒளிர்திரைகள் வந்து விழுகுது. அப்பூக்களை கண்டு கடக்க மனமின்றி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடப்பவர்களை மட்டும் பின்தொடர்ந்து ஒளிகிறது அக்கணத்தின் மொத்த மலர்ச்சியும் அப்படின்னு இருப்பாங்க. இப்படி ஒரு பெருந்தேவியுடைய நிறைய கவிதைகள் கூட இருக்குது. அவங்க இந்த அமெரிக்காவில் இருக்க அந்த மாலில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் வந்து கவிதையில் கொண்டு இருப்பாங்க. இதில் என்னென்னா, அந்த ஊதாப்பூக்களாய் மாற்றும் விளம்பர மின் ஒளிர்திரைகள் அது, அப்புறம் அக்கணத்தின் மொத்த மலர்ச்சியும். அங்கே தான் கவிஞன் வந்து மாறுறான். ஒரு கணங்களில் வாழ்கிறவன் தானே கவிஞன். எந்த கணத்தில் வாழ்கிறானோ
அந்த கணத்தை வந்து தன்னோட மொழியின் வழியாக தெரியப்படுத்துறது ஒரு கவிஞருடைய வேலை. அப்படியாக பல முக்கியமான காட்சிகளை, வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்கள் மற்றும் தன்னுடைய நினைவுகளில் மிஞ்சிருக்கக்கூடிய பால்ய காலத்தை, நிலத்தை, அந்த நிலத்தில் நடக்கக்கூடிய அநீதியை, இப்படி எல்லா இடத்திலிருந்தும் எல்லா கணங்களையும் வந்து பதிவு செய்யணும். அந்த கணத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மோகனப்பிரியாவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒரு கணத்தில் வாழ்வது, அந்த நாங்கள் பேசிட்டு வரும்போது கூட காலையில் பேசிகிட்டே வந்தோம். இப்போது திடீர்னு நான் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா முதல்ல நான் வந்து என்ன கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரதேஷ் என்ன சொல்லிட்டு இருந்தார். நீ ஒன்றை கொலை செஞ்சாதான் நீ வந்து அந்த கவிதை எழுத முடியும். அந்த கணத்தில் நான் வந்து ஒரு கொலைகாரனாக மாறணும்னா கொலைகாரனாக மாறணும். அந்த கணம் தான். அதுக்கப்புறம் மீண்டும் நான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவேன். அந்த கணத்தில் நான் கொலைகாரனாக மாறுறதுக்கு நான் தயக்கப்பட்டேன்னா அந்த கவிதைக்குள்ளே அந்த அந்த கணம் வந்து நேர்மையாக இருக்காது. அப்படி ஒவ்வொரு கணத்திலும் வாழ்ந்து அந்த கணத்திற்கு நேர்மை செய்து, மொழிக்கு நேர்மை செய்து, அந்தந்த நிலத்திற்கு நேர்மை செய்து, சிங்கப்பூர் நிலமா உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன், நம்ம ஊர் நிலமா உனக்கு வேண்டியதே நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன், உன் நினைவுகளில் நீ இன்னமும் இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து தமிழுக்கு மிக முக்கியமான ஒரு புதிய வரவாக சில கவிதைகளை வந்து இந்த தொகுப்பின் வழியாக கொடுத்து இருக்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய வரிகளிலிருந்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். யாரையும் எதற்கும் நிர்பந்திக்காத அணைப்பின் பேரமைதி தரும் பெரும் நிம்மதி என்ற ஒரு கவிதையில் வரிகளை செய்திருப்பார். அந்த அணைப்பின் பேரமைதியும் பெரு நிம்மதியும் அவருக்கு மொழியின் வழியாகவும் கவிதையின் வழியாகவும் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கட்டும். நன்றி. இது பார்வையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவை அல்ல, நேர்பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை என்று மீண்டும் நினைவூட்டியதற்கு நன்றி. சிங்கப்பூரில் கிளை பரப்பினாலும் கவிஞரின் வேர்கள் இந்த நிலத்தில்தான் இருக்கின்றன என்று தொகுப்பை ஆய்வு செய்து பேசிய தோழர் ஸ்டாலின் சரவணனுக்கு நன்றி.